ஒருவர் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான சூட்கேஸ் ஒன்றை தள்ளி கொண்டு செல்கிறார். அதிலிருந்து சொட்டு சொட்டாக வெளியேறும் இரத்த துளிகள் அங்கிருந்தவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. ரயில்வே காவல்துறையினர் அவரை மறித்து கேட்கும்போது அவருக்கு காது கேட்கவில்லை. பேசவும் முடியாத நிலை. சூட்கேஸை திறந்து பார்த்தபோது அதிர்ச்சி. உள்ளே நிர்வாண கோலத்தில் ஒரு ஆண் உடல் வைக்கப்பட்டிருக்க அவ்விடம் பெரும் பரபரப்புக்குள்ளாகிறது. அது மும்பை தாதர் ரயில் நிலையம். அண்மையில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. உடலை சயான் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சூட்கேஸை எடுத்து வந்தவரிடம் விசாரித்த போது அவரது பெயர் ஜெய் சௌதா என்பதும் அதில் அடைக்கப்பட்டிருந்தவர் உடல் அர்ஷத் அலிஷேக் என்பதும் இருவரும் பள்ளி பருவத்திலிருந்தே நண்பர்கள் என்பதும் தெரிய வருகிறது. தொடர்ந்து ஜெய் சௌதாவிடம் செய்கை மொழியில் பேசக்கூடியவர்களை வைத்து போலீசார் விசாரிக்கின்றனர். அப்போது இந்த கொலை சம்பவத்தில் அவரது மேலும் ஒரு நண்பர் சிவ்ஜித் சிங் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிய வர உல்லாஸ் நகர் என்ற பகுதிக்கு சென்று அவரையும் போலீசார் பிடித்து வருகிறார்கள். அவரும் வாய் பேச முடியாத, காது கேளாதவர். தொடர்ந்து அர்ஷத்தின் மனைவி உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடத்தப்படுகிறது. அப்போது ஜெய் சௌதா, சிவ்ஜித் 3 பேரும் அவ்வப்போது மது அருந்துவார்கள். சம்பவம் நடந்த நாள் தனது கணவர் அர்ஷத் வெளியே சென்றிருந்த நிலையில் மீண்டும் வரவில்லை என்று அவரது மனைவி விசாரணையில் தகவலை முடித்துக் கொண்டார். ஜெய் சௌதாவும் சிவ்ஜித்தும் 3 செய்கை மொழிபெயர்ப்பாளர்களுடன் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணான தகவலையே வெளியிட்டு வந்தார்களாம். முதற்கட்ட விசாரணையில் அவர் கொலை செய்யப்பட்ட போது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு வீடியோ காலில் பேசி காண்பித்திருக்கிறார்கள் என்றும், தொடர்ந்து அவர்கள் அளித்த வாக்குமூலத்தில் 6 மாதங்களுக்கு முன்பு ஜெய் சௌதாவை கொலை செய்யப்பட்டிருக்கும் அர்ஷத் தாக்கியதாகவும் அதற்கு பழிவாங்கவே சிவ்ஜித்தை பயன்படுத்தி அர்ஷத்தை தீர்த்து கட்டியதாக போலீஸ் விசாரணையை அவர்கள் திசை திருப்பினார்களாம். தொடர் விசாரணையில் தான் அர்ஷத் மனைவி ருக்ஷனாவிற்கும் ஜெய் சௌதாவிற்கும் திருமணத்திற்கு புறம்பான உறவு இருந்ததையும், இதனை அறிந்து கொண்டு அர்ஷத் தனது மனைவியை கண்டித்த போது இந்த கொலை சம்பவம் நடத்தப்பட்டிருப்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். மனைவி ருக்ஷனாவும் அந்த இருவரோடு கைது செய்யப்பட்டு தொடர் விசாரணை நடந்து வருகிறது.